ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ்ல 1, 2, 3 இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ இது பார்த்தோம். இது சால்வ் பண்ணோம். அப்புறம் இது சால்வ் பண்ணோம். ஸோ 6, 7, 8 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈக்குவலன்ட் ரேஷியோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணோம். இந்த டாபிக்லேருந்து சால்வ் பண்ணோம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு வந்துடுறேன். அந்த வீடியோ பார்க்கணும், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபார் த கிவன் ரேஷியோஸ் ஃபைண்ட் டூ ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கான். 1/3 அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிட்டு 1/3 இன்ட்டு 2/2 பேசிக்காக மேனிபுலேட் பண்ணியிருக்கான் அந்த ஃப்ராக்ஷனை. ஸோ 2/6 எழுதியிருக்கான். அப்புறம் 1/3 இன்ட்டு 3/3 எழுதியிருக்கான். 3/9. ஸோ 3:9, 2:6, 1:3 எல்லாம் ஒரே ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். ஸோ பேசிக்காக இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ வந்து 1:3, அதை 2:6 எழுதியிருக்கான், 3:9 எழுதியிருக்கான். அவ்வளோதான். வெறும்னா மேனிபுலேட் பண்ணியிருக்கான். எல்லாம் ஒரே ஆன்சர் தான். ஃபைனலாக இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ வந்து 1/3 தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் போதும். ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம தான் சால்வ் பண்ணணும். ஸோ 3:7 இது எப்படி எழுதலாம்? 3/7 இது என்ன பண்ணலாம்? நம்மளும் மேனிபுலேட் பண்ணலாம். 2 2/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா பேசிக்காக இது 1. ஸோ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாறவே போகிறது இல்லை. அதனால தான் இப்படி நம்ம பண்ணுறோம். நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது பேசிக்காக இது 1. ஸோ வி ஆர் நாட் சேஞ்சிங் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். வி ஆர் வி ஆர் நாட் சேஞ்சிங். சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் எழுதிடுறேன். த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். ஏன்னா சேஞ்சிங் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். ஒரிஜினல் 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 ஃப்ராக்ஷன் அதுக்கு தான் இந்த பேசிக் ஐடியா தான். அதுக்கு தான் இன்ட்டு 2/2 இன்ட்டு 3/3 போடுறதுலாம் அதான். சும்மா பேசிக்காக ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ 3 இன்ட்டு 2 6, 7 இன்ட்டு 14, ஸோ 6/14. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 6/14. கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ 6/14 அண்ட் இன்னொரு ஆன்சர் என்ன பண்ணலாம்? எல்லோ கலரில் எழுதிக்கிறேன். 3/7 இன்ட்டு 3/3 எழுதுறேன். 3/3. ஸோ 9/21. 9/21 அடுத்த ஆன்சர். ஸோ 6/14 அண்ட் 9/21. ஸோ 5:8. ஸோ இதை கிளியர் பண்ணிடுறேன். இன்ஃபேக்ட் இடம் இருக்கு. ஓகே, இதை கிளியர் பண்ணிடுறேன். 5:8 கிளியர் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ 5/8. 5:8னா 5/8. இதை என்ன பண்ணலாம்? இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2/2 போடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 5 இன்ட்டு 2 10. 8 இன்ட்டு 2 16. ஸோ 10/16 ஒரு ஆன்சர். ஸோ ஒரு ஆன்சர் வந்து 10/16. அடுத்த ஆன்சர் என்ன எழுதலாம்? இன்ட்டு 3/3 பண்ணலாம். ஸோ இதை அழிச்சிடறேன். இதை அழிச்சிட்டு இதையும் அழிச்சிடறேன். இன்ட்டு 3/3 பண்ணலாம். திக்னஸ் வேணால் அதிகமாக வைக்கிறேன். திக்னஸ் அதிகம் பண்ணிட்டு கலரை வேறு மாற்றிடுறேன். ஸோ இன்ட்டு 3/3. ஸோ 5 இன்ட்டு 3 15. 15/180 2 16, 3 24. 15/24. ஸோ அடுத்த ஆன்சர் வந்து 15/24. திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ 15/24. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ ரைட் 3 ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் அண்ட் ஃபில் த பாக்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த பாக்ஸுக்கு தகுந்தபடி நம்ம ஈக்குவலன்ட் ரேஷியோ எழுதணும். ஸோ 4:5 8 சம்திங்னு எழுதியிருக்கான். ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுங்க. ஸ்பேஸ் விடுறதோட பெட்டர் ஐடியா என்னன்னா இப்படி கீழே தள்ளிடுறேன். அவ்வளோதான். ஓகே, கீழே தள்ள முடியுமா? ஓகே, கீழே தள்ளினாலும் ஓகே. என்ன 4:5 8 சம்திங் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 4:5 4/5 8 சம்திங் எக்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிடுறேன் நான் ஃபர்ஸ்ட். 4/5 ஈக்குவல் டு 8/x ஈக்குவல் டு எக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். எக்ஸ் ஒய் செட் அப்படின்னு வச்சுக்கிறேன். y/50 ஈக்குவல் டு 12/z. 12/z பேசிக்காக இந்த xyz தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ பேசிக் ஐடியா we are going to find xyz. xyz என்னன்னு கண்டுபிடிக்கணும். xyz இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சோம். இது வந்து செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ 4/5 8 கன்வெர்ட் பண்ண 8 சம்திங் கன்வெர்ட் பண்ணணும். என்னது 4 8 கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்? இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 8 வந்துடும். ஸோ அதே மாதிரி கீழே இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்கணும்னா மேலேயும் நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4/5 இன்ட்டு 2/2னா 4/5 இன்ட்டு 2/2னா 8/10 வரும். ஸோ எக்ஸோட ஆன்சர் வந்து 10. எக்ஸ் ஈக்குவல் டு 10. இது ஓரமாக எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் 4/5 ஈக்குவல் டு y/50. ஸோ 4/5 இன்ட்டு 10/10னா உங்களுக்கு கிடைச்சிடும் 15 வந்துடும். 5 இன்ட்டு 10னா 15 வந்துடும். 5 இன்ட்டு 10 50. ஸோ 5 இன்ட்டு 10 50. அதே மாதிரி மேலே ஏன் நியூமரேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா
அடுத்த எதுக்கு பண்ணுறேன்னா அப்போ தான் ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்கும். இப்போ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாறாது, இதுவும் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். இது மாறாமல் இருக்கணும் 10/10 போட்டால் தான் வரும், மாறாமல் இருக்கும். வெறும் கீழே மட்டும் 10 போட்டு மேலே வேறு ஏதாவது நம்பர் போட்டால் கொஷினே மாறிடும், ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 40. ஸோ 40/15 வருது, 50 கொடுத்துட்டாங்க, ஒய் தான் கேட்டிருக்கான் 40. ஸோ ஒய்ஸ் வேல்யூ இஸ் 40. லாஸ்ட் கொஷின் 4/5 = 12/z. ஸோ இதை அழிச்சிடுறேன். ஸோ அழிச்சாச்சு 12/z. 4/5 12 something கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணும்? 4/5 இன்டூ சம்திங் சம்திங், இது இன்டூ ஈக்குவல் டு 12/z. ஸோ என்னவா இங்கே போடலாம்? இங்கே 3 போடலாமா? 3 போட்டால் உங்களுக்கு 12 கிடைச்சிடும். இப்போ இங்கேயே 3 போடணும், அவ்வளோதான். ஸோ 4 × 3 gives 12, 5 × 3 gives 15. ஸோ z = 15. ஸோ 15 is nothing but z. ஸோ x வந்து 10, y 40, z 15. ஸோ இங்கே எழுதிடலாம். x is 10, இதான் 10 ஃபர்ஸ்ட் பாக்ஸு, y is 40, z is 15 நினைக்கிறேன், 15. So next question, 7/2 is dash by 10, 14/box, 49/box. ஓகே, அப்புறம் அடுத்த கொஸ்டின் கொடுத்துங்க 8/5. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு இந்த செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டும் தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 7/2 மட்டும் முடிச்சிடலாம் இந்த கொஸ்டினை. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இதை கிளியர் பண்ணிக்கிறேன், அவ்வளோ கிளியர் பண்ணியாச்சு. ஸோ 7/2 ஈக்குவல் டு dash by 10, 7/2, 7/2 equal to dash by 10, basically x by 10 equal to 14/y. இதெல்லாம் வேற வேற பிளாங்க்ஸ், பேசிக்கா வேற வேற ஆன்சர் வரும்ன்றதுனால நான் இப்படி கொடுத்துருங்க. வெறும்னா எல்லாத்துக்கும் எக்ஸ் போட முடியாது, ஏன்னா வேற வேற ஆன்சர் வரும். ஸோ 49/z. ஸோ இந்த xy சித்தம் மறுபடியும் கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் xyz. எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஒய் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், z எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது மூணு கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 7/2 x/10 கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? பேசிக்காக 2 10 கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ மேலேயும் இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ 7 × 5 என்ன? 35. ஸோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் 35. 2 × 5 10 வந்துடும். ஸோ 7/2 இன்ட்டு 5/5னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 35/10 ஒரு ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 35. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ஆன்சர் 35. செகண்ட் பாக்ஸோட ஆன்சர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அழைச்சிட்றேன் இதை. ஸோ இதெல்லாம் அழைச்சாச்சு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் 7/2 வந்து 14/y கன்வெர்ட் பண்ணுறோம். 7/2 14/y கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் நம்ம பேசிக்காக இதில் என்ன இந்த டாட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? பேசிக்காக டாட் வேண்டாம், இந்த பிளாங்க்ல எப்படி ஃபில் பண்ணுறேன் இந்த ரெண்டு பிளாங்கையும்? ஸோ இன்ட்டு 2 போடலாம். இங்கே 7/2னா 14 வந்துடும். அதே மாதிரி கீழே 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2/2னா ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாறவே மாறப்போதில்லை, 7/2 அப்படியே தான் இருக்கும். ஆனால் 2/2 மாற்றினா உங்களுக்கு இந்த ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடச்சிடும். ஸோ 7 × 2 14, 2 × 2 4. ஸோ y = 4. ஸோ y = 4. ஆன்சர் இதான் ஆன்சர், y = 4. லாஸ்ட் கொஸ்டின் 7/2 இன்ட்டு சம்திங் பை சம்திங் ஈக்குவல் டு 49/z. பேசிக்காக இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே 7 × something ஈக்குவல் டு 49 அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். 7 × a ஈக்குவல் டு 49. இப்போ a எப்படி கண்டுபிடிக்கிறது? போத் சைட் 7 டிவைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு a கிடச்சிடும். இங்கே 1 வந்துடும், இங்கே 49/7 7 வரும். ஸோ அந்த பேசிக் லாஜிக் உங்களுக்கு தெரியணும். அதை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், அதனால தான் இந்த ஸ்டெப்பில் இங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த 7 × 2 14 உங்களுக்கு கெஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் ஏ கண்டுபிடிச்சா கீழே டினாமினேட்டரில் அந்த ஏ போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ வந்து 7/7 போட்டாங்க உங்களுக்கு வந்துடும். 7 × 7 49, 2 × 7 14 வரும். ஸோ இதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாறாது, ஏன்னா 7/7 மல்டிப்ளை பண்ணுறோம். 7/7 இஸ் நத்திங் பட் 1. ஸோ 7 × 7 49, 2 × 7 14. ஸோ z = 14. ஸோ 3 பிளாங்க்கும் கிடச்சிருச்சு. 35 4 14 இதான் ஆன்சர்ஸ். ஸோ திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். 35 4 14. ஸோ அடுத்த வீடியோ நம்ம செகண்ட் கொஸ்டின் லாஸ்ட் பார்ட்டும் தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாகவும் முடிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.